குழந்தைங்களா, நம்ம கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். நாக்பூர்ன்ற காட்டுக்குள்ள ரோசி குருவியும் ராணிக்காகவும் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவே மாட்டாங்க. ஆனா பக்கத்து பக்கத்து வீட்டில் தான் இருந்தாங்க. ஒரு நாள் ராணிக்காகவும் தன்னோட வீட்டுல ஒரு முட்டையை இட்டது. அப்போ அந்த ராணிக்காகவும் அந்த முட்டையை பார்த்து இப்படி சொல்லிட்டு இருந்தது. நமக்கு வேற ரொம்ப பசியா இருக்கு. இந்த முட்டைய பார்த்துட்டே இருந்தா நம்மளுக்கு பசி தீருமா? நம்ம போய் முதல்ல சாப்பாடை சாப்பிட்டுட்டு வந்து அப்புறம் முட்டைய பார்த்துக்கலாம். யாரு எடுத்துட்டு போறா இந்த முட்டைய போய்? ராணி, முட்டைய தனியா வச்சுட்டு போகாத. இந்த காட்டுல கழுகுங்கள்லாம் சுத்திக்கிட்டு இருக்கு. உன் முட்டைய எடுத்துட்டு போயிடுவாங்க. தயவு செய்து முட்டைய மட்டும் தனியா விட்டுட்டு போகாத. முட்டைய பத்திரமா பாத்துக்கோ. நீ சொன்னா நான் கேட்டுருவேனா? எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் போய் சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காகவும் அங்கிருந்து உணவை தேடி பறந்து போச்சு வேமா. இந்த ராணிக்காகவும் சொன்னா கேட்கவே கேட்காது. சரி, நம்ம சும்மா தானே இருப்போம், அந்த முட்டைய நம்மளே பத்திரமா பார்த்துக்கலாம் அப்படின்னு ரோசி குருவி யோசிச்சுட்டு உட்கார்ந்துருந்தது. அப்போ அங்க ஜம்ஜம் கிளி வந்தது. ரோசி, என்னோட குழந்தைக்கு 2 நாளா ரொம்ப காய்ச்சலா இருக்கு. நீதான் கொஞ்சம் மூலிகை தயாரிச்சு கொடுப்பேல. நீ என்னோட குழந்தைக்கு கொஞ்சம் மூலிகை தயாரிச்சு குடிக்கிறியா? என்னோட குழந்தை பாவம் 2 நாளா காய்ச்சலா இருக்கு. சரி ஜம்ஜம், வா நம்ம போலாம். நம்ம போய் குழந்தைய பார்க்கலாம். ரோசி குருவி அப்படி சொன்னது ஜம்ஜம் கிளியும் ரோசியும் அங்கிருந்து பறந்து போனாங்க. ரோசி குருவி ஜம்ஜம் கிளியோட குழந்தை வீட்டுக்கு போய் குழந்தைக்கு மூலிகை இலைய கொடுத்துச்சு. ஆனா ரோசிக்கு அந்த முட்டை மேலேயே நினைப்பாவே இருந்தது. வேமா மருந்தை குடிச்சிட்டு, சரி ஜம்ஜம், மருந்து கொடுத்துருக்கேன், குழந்தைக்கு வேமாவே சரியாயிரும், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோசி குருவி அங்கிருந்து வேகமா தன்னோட கூட்டு நோக்கி பறந்து வந்துச்சு. அதே சமயம் அந்த சைடா வந்த கழுகு ராணியோட முட்டைய பார்த்துச்சு. அப்போ முட்டையை காத்த கழுகு வேகமா அந்த முட்டைய சாப்பிட ஆரம்பிச்சது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த கழுகு அந்த இடத்த விட்டு வேகமா பறந்து போயிடுச்சு. அதே சமயம் ரோசி குருவி அங்க வந்து பார்த்துச்சு. பார்த்தா அங்க முட்டை இல்லை. ஐயோ, இங்க இருந்த ராணி முட்டை எங்க போச்சுன்னு தெரியலையே. பாவம், அந்த ராணி முட்டை எடுத்து போச்சு. அதே சமயம் ராணிக்காகவும் தன்னோட கூட்டுக்கு வந்துச்சு. ரோசி குருவி, என்னோட முட்டை எங்க? இங்க தானே இருந்தது. நீ தானே என் முட்டைய பார்த்துக்கிட்டே இருந்த. இப்ப என்னோட முட்டை எங்க போச்சு? ஒழுங்கா சொல்றியா? உனக்கு ஏதாவது அடி வேணுமா? ஒழுங்கு மரியாதை என்னோட முட்டையை கொடுத்துரு எனக்கு. எனக்கும் எது தெரியாது ராணி. ஜம்ஜம் கிளி வந்து அவங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு என்ன மருந்து கொடுக்க அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போச்சு. நானும் இப்பதான் வந்தேன். பொய் சொல்லாத. நீ தான் என்னோட முட்டைய ஏதோ பண்ணிட்ட. நீ போகும்போதே சொன்ன, நான் தான் முட்டைய சரியா கவனிக்கல. என் மேலதான் தப்பு இருக்கு. உன்னை சும்மாவே விட மாட்டேன். என் முட்டைய கண்டுபிடிக்கிறேன். அப்படியே சில நாட்களும் கடந்து போச்சு. ஒரு நாள் ரோசி குருவி தன்னோட கூட்டுல ஒரு முட்டையை இட்டது. இதை பார்த்த ராணிக்காகவும் தன்னோட மனசுக்குள்ள இப்படி நினைச்சுக்கிச்சு. குருவியே, நீ முட்டை இட்டிருக்கியா? பார்த்துக்கிறேன். உன் முட்டைய நான் என்ன செய்யறேன்னு பாரு. ராணி, எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் போய் கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் உணவும் சாப்பிட்டு வரேன். அது வரைக்கும் உன்னால என்னோட முட்டைய கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்க முடியுமா? சரி, உன் முட்டைய நான் பார்த்துக்கிறேன். வேற என்ன பண்றது? பக்கத்திலேயே இருக்கு. உனக்கு ஒரு உதவி கூட செய்யலாட்டி எப்படி? நீ போய் நல்லபடியா சாப்பிட்டுட்டு வேகமா வா. ராணி அப்படி சொன்னதும் ரோசி குருவி தன்னோட உணவை தேடி அங்கிருந்து பறந்து போச்சு. உடனே ரொம்ப வேகமா ராணிக்காகவும் பறந்து போய் கழுகு இருக்கிற இடத்துக்கு போச்சு. ராணிக்காகம், கழுகு, நீ என் கூட வந்தேன்னா உனக்கு ஒரு அருமையான சுவையான ஒரு முட்டை இருக்கு. நீ வந்தான்னா அதை நான் உனக்கு காட்டுவேன். கண்டிப்பா வரேன் காகமே. முட்டைன்னா யாரு வரமாட்டேன்னு சொல்லுவா? முட்டைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். வா போலாம். அப்படின்னு சொல்லி காகமும் கழுகும் ரொம்ப வேகமா ரோசி குருவி வீட்டுக்கு வந்தாங்க. ஆஹா, முட்டை நல்லா இருக்கும் போலயே.
ரொம்ப நன்றி காகமே. இன்னும் இந்த மாதிரி முட்டை இருந்தா எனக்கு சொல்லு. அப்படின்னு சொல்லி கழுகு அந்த முட்டையை சாப்பிட்டுட்டு அங்கிருந்து வேகமா பறந்து போயிடுச்சு. ராணிக்காகவும் அங்கிருந்து பறந்து போச்சு. அதே சமயம் ரோசி குருவி தன்னோட கூட்டுக்கு வந்தது. அச்சச்சோ, என்னோட முட்டைய காணாமே, என்னோட முட்டை எங்க போச்சு? நான் அந்த ராணிக்காகத்தை பார்த்துக்க சொன்னேனே, அதுவும் எங்க போச்சுன்னு தெரியலையே. ராணிக்காகவும் அந்த சமயம் கரெக்டா கூட்டுக்கு வந்தது. ராணி, என் முட்டைய பார்த்துக்க சொல்லி தானே நான் உன்னை இங்க விட்டு போனேன். நீ எங்க போன என் முட்டைய பார்த்துக்காம? ரோசி, எனக்கும் ரொம்ப பசியா இருந்தது. அதனால நானும் சாப்பிட போயிட்டேன். உணவு எங்கேயாவது கிடைக்குதான்னு பார்க்க போனேன். எனக்கும் உன் முட்டை எப்படி காணா போச்சுன்னு தெரியாது ரோசி. மன்னிச்சிரு. அப்பாடா, அந்த ரோசி குருவிக்கு நம்ம மேலே எந்த சந்தேகமும் வரல. உனக்கு இதுதான் வேணும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படின்னு அந்த காகம் தன்னோட மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு. மறுபடியும் தன்னோட கூட்டுல காகம் ஒரு முட்டையை இட்டது. இந்த முட்டையாவது இனிமேல் நம்ம ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும், எந்த சைடும் போகாம. அப்படின்னு காகம் நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த வழியா ஒரு கழுகு வந்தது. காகத்தோட முட்டைய கொத்த பார்த்தது. ஏய் கழுகே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னோட முட்டையை சாப்பிட வருவ? நீ தானே அன்னைக்கு அந்த கூட்டுல இருந்த முட்டையை என்ன சாப்பிட சொன்ன. அதனால எனக்கு முட்டையோட வாசனை அங்க வரைக்கும் வந்தது. எனக்கு இந்த முட்டைங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த முட்டை வேணும். அப்படி சொல்லி கழுகும் காகமும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இதை பார்த்த ரோசி குருவி உடனே பறந்து போய் தன்னோட தோழிகளை கூட்டிட்டு வந்தது. பறவைங்க எல்லாமே சேர்ந்து கழுகை கொத்தி கொத்தி அங்கிருந்து ஓட விட்டுட்டாங்க. ஏ ராணிக்காகமே, நீதான் அப்ப என்னோட முட்டையை இந்த கழுகை வச்சு சாப்பிட விட்டியா? உனக்கு எவ்வளவு திமிரு! அன்னைக்கு நான் கேட்டதுக்கு எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னியே. என் முட்டை எவ்வளவு பாவம்! நீ எனக்கு துரோகம் செஞ்சாலும் நான் உனக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கேன். இப்ப என்னாலதான் உன் முட்டை உன்கிட்ட இருக்கு. இத மறந்துடாத. உன்ன மாதிரி நானும் பண்ணியிருந்தா எனக்கும் உனக்கும் வேற என்ன வித்தியாசம் இருந்திருக்கும்? என்னை மன்னிச்சிரு ரோசி. நான் தெரியாம பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிரு. இனிமேல் நான் இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ண மாட்டேன் ரோசி. என்னை மன்னிச்சிரு. அப்ப இருந்தே ராணிக்காகமும் ரோசி குருவி ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் ஆயிட்டாங்க. அப்படியே இந்த காட்டுல ரொம்ப சந்தோஷமாவே இருந்தாங்க. காகத்துக்கு ஒரு குட்டி காகமும் இருந்தது. அப்படியே கொஞ்ச நாட்கள்லயே ரோசி குருவி ஒரு முட்டை இட்டு அதுல இருந்து ஒரு குட்டி குழந்தை வந்துடுச்சு. குழந்தைங்களா, இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம ஒருவங்களுக்கு தீங்கு நினைச்சா அந்த தீமை நம்மளுக்கே திரும்ப கிடைக்கும். குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.